நல்லமுடி காட்சி முனை ஒரு 15 கிலோமீட்டர் வால்பாறையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த இடத்த அடைய முடியுது. ஸோ இடத்த பார்த்தேன். ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்தானா ஏமாந்துருவோம். ஆனால் நல்லா இருக்குது. இறைவனுடைய படைப்புகள் எல்லாமே அழகு தானே. ஸோ ட்ராவல் பண்ணி வந்ததில் ஒரு புது வியூ பாயிண்ட் பார்த்தேன். பட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரணுன்னா வால்பாறையிலேருந்து நீங்கள் வர ரூட்டு இந்த அதிரப்பள்ளி ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு 15 கிலோமீட்டர்னால் ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்காது நல்ல ரோடு. பாக்கி இருக்க 12 கிலோமீட்டர் ஒஸ்ட்லேயும் பயங்கர ஒஸ்ட்டு. காரில் வந்தீங்கன்னா ரொம்ப சிரமம், வேறு வாகனங்களில் வந்தாலும் சிரமம்தான். பட் 2 வீலரில் வந்தீங்கன்னா ஓரளவு என்ன பண்ணலாம், சேஃபாக நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். என் பேக்ரவுண்டில் பாருங்கள், இந்த அழகான இயற்கை காட்சி. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகுன்னு அழகு. பேக்ரவுண்ட் பாருங்கள், சூரியன் ஊதிட்டாங்க சங்கு. இதுக்கு மீறி இங்கே அலௌடு இல்லை. கரெக்டாக 4:30 மணி வரைக்கும் தான் இந்த நல்லமுடி காட்சி முனைங்கிறது. 4:30 மணி வரைக்கும் தான் பார்க்க அலௌடு. ஒரு 4 மணிக்கெலாம் கீழே வர்றவங்கள ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ போகிற அந்த ரூட் பார்த்திங்கன்னா இது மாதிரி கல்லாக போட்டிருக்காங்க. சுற்றி டீ எஸ்டேட் இருக்குது. டீ எஸ்டேட்டுக்கு பஞ்சமே கிடையாது. டீ எஸ்டேட்டு முழுக்கவே டீ எஸ்டேட் தான். என் பின்னாடி பாருங்கள், ரொம்ப அழகான டீ எஸ்டேட்டு. அப்படி இங்கேயே இருக்கலாம். ரொம்ப ஜில்னஸாக இருக்குது ஈவினிங்காக. ஆனால் குளிர் இல்லை. இப்போ நம்ம வெயில் தான் அதிகமாக இருக்குது. மிஸ்ட்டும் இறங்கலை, குளிரும் பெருசாக தெரியல. ஜனவரி 4 வந்திருக்கோம் 2026. ஸோ சீக்கிரம் கீழே போகணும். ஏன்னா சங்கு ஊதிட்டாங்க. போகணும்ல, சீக்கிரம் போகலாம். அப்படியே காட்சிகள்லாம் பார்த்துருவோம். சொல்ல வார்த்தை இல்லை, அப்போல வழக்கு சும்மா பட்டை கிளவுதுங்க. வந்தால் இப்படியான இடத்துக்கு வரணும். வாழ்க்கையில் ஒரு முறை தானே வந்துட்டு